சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா கிறிஸோட பாட்டிய நான் பார்த்தேன். ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொதப்புற மாதிரி பேசுனாங்க. ஒழுங்கா உண்மையே சொல்லவே இல்ல. அவங்க ஏதோ ஒரு உண்மைய நம்மகிட்ட மறைக்கிறாங்க. கிறிஸோட அம்மா ஃபாரின்லலாம் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மீனாவும் சொல்றாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதெல்லாம் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுக்கு? அப்படின்னு மனோஜ், விஜயாவும் பேசிட்டு, மறுபடியும் அந்த கிறிஸையாவது இங்க அழைச்சுக்கிட்டு வந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ரோகிணிக்கு இவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம் வேறையாச்சுங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம மீனாவும், முத்துவும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அருண் நேரா வீட்டுக்கு வந்து சீதா கிட்ட அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு லைட்டா ஏத்தி நான் முத்துக்காகத்தான் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு வேறையா சொல்றாப்புல. ஆனா அடிச்சது கொஞ்ச நேரம் உட்கார வச்சது இது எல்லாத்தையும் சொல்லாம முத்துக்காக போனா போதுன்னு விட்டுட்டேன். நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பேன் டியூட்டிலன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம சீதா கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போயிடுறாப்புல. அதே மாதிரி இங்க முத்து வந்த உடனே விஷயம் முத்துவுக்கும் தெரியுது. முத்து கோவமா கிளம்பி போறாரு. செல்வம் இருந்துகிட்டு வேணாம், அவன் குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்புறதுக்கே அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், வலை விரிக்கிறான், நம்ம போய் மாட்ட வேணாம் அப்படின்னு செல்வம் தடுத்து பார்க்குறாப்புல. ஆனா முத்து கோவமா வராப்புல. நேரா அருண்கிட்ட போய் தகராறு பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் பண்ணவே இல்லை. நேரா வந்து பாத்தீங்கன்னா சீதா கிட்ட போய் தான் சொல்றாப்புல. சீதாவும் இப்பொழுதைக்கு அருணுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனா முத்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. சொல்ற விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் கிறிஸ் ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான், இங்க இருக்க முடியாதுன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ இப்ப கிறிஸோட கார்டியன் வேற இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க நேரா வந்து ரோகிணிக்கு ஃபோன் போடுறாங்க. ரோகிணி இருந்து கிறிஸை மிரட்டுறாங்க, நீ இப்படியே இருந்தீன்னா நானும் பாட்டி மாதிரி காணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.